பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உறுதியான அர்ப்பணிப்பு என்ற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். உறுதியான அர்ப்பணிப்பு. தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக மல்கியா 3:10 தசம பாகத்தை எல்லாம் பண்டகச்சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருமானம் வருகிறதோ அதிலே தசம பாகத்தை நீங்கள் ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும், படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பெருக செய்து பல மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். பல ஆயிரங்களாக, பல லட்சங்களாக, பல கோடிகளாக திருப்பி கொடுப்பார். அதனால தசம பாகம் கொடுப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். உறுதியான அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? உறுதியான அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்குள்ள நீங்கள் நானும் நம்மளை எப்படி அர்ப்பணிக்கணுமா? உறுதியா அர்ப்பணிச்சிடணும். உறுதியா அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவருக்காக நம்ம முழுமையா விட்டு கொடுத்துடணும். ஆண்டவருக்காக நம்மளை முழுமையா சரண்டர் பண்ணிடணும். அதான் பாருங்க, உறுதியான அர்ப்பணிப்பு. கொஞ்சம் அர்ப்பணிச்சு, மேலோட்டமா அர்ப்பணிச்சு அப்புறம் பாருங்க அப்படியே உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நம்முடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவருக்கு உங்க முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து விட வேண்டும். பாருங்க, ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் ஒரு 3 நபர்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்ததினாலே அவர்கள் எப்படி விசேஷமானவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் என்ன செய்வோம்? பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம், 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வேகமாக எடுத்துக்கொள்ளுவோமா? அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். கவனிங்கள், இங்கே எலியா, எலிசா 2 தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். இந்த எலியாவுடைய சீசன் தான் எலிசா. இந்த எலியாவுடைய நாட்கள் முடிய போகிறது. எலியாவுடைய நாட்களுக்கு பின்பு ஆண்டவருடைய ஊழியத்தை எலிசா செய்ய போகிறார். தேவன் இப்படிதான் பாருங்க அவர் ஆபரேட் பண்ணி வச்சிருக்கிறார். இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எலிசா எலியா போகும் இடமெல்லாம் பின்னாடியே என்ன செய்யறான்? போறான். எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது?
தேவ மனிதன் எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே போறான். நீங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிஷாவோட கூட கில்காலில் புறப்பட்டு போனான். இப்ப எலியா எங்க போறான்? கில்காலுக்கு போறான். எலியா பின்னாடியே யார் போறா? எலிசாவும் போறான். புரியுதா உங்களுக்கு? இந்த நவீன நாட்கள்ல இருக்கிற பிரயாண வசதிகள்லாம் அப்ப இல்ல. நடந்துதான் போகணும். இப்ப பாருங்க, கில்காலுக்கு எலியா போறான், பின்னாடியே யாரு போறா? எலிசா போறான். உறுதியான அர்ப்பணிப்பு. அப்ப உறுதியான அர்ப்பணிப்புனா என்ன? தேவனை விடாமல் என்ன செய்வது? பின்தொடர்வது. கர்த்தரை விடாம என்ன பண்ணணும்? பின்தொடரணும். அறகுறையாதான் பின்தொடரக்கூடாது. 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஏதாவது ஒரு வாரம் வந்து பின்தொடர்வதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணி பின்தொடர்வதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் வேதம் வாசித்து பின்தொடர்வதில்லை. என்னைக்காவது ஊழியம் செய்து ஆண்டவரை பின்தொடர்வதல்ல. இருதயத்தின் எண்ணங்களால், மனதின் எண்ணங்களால், சரீரத்தின் கிரியைகளால் எப்போதும் இயேசுவே என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர வேண்டும். அதுதான் என்ன? அர்ப்பணிப்பு. உறுதியான அர்ப்பணிப்பு. ஆண்டவரை மேலோட்டமாகவும் பின்தொடரலாம், ஆழமாகவும் என்ன செய்யலாம்? பின்தொடரலாம். ஆண்டவரை மேலோட்டமாகவும் பின்தொடரலாம், உறுதியான அர்ப்பணிப்போடு பிடிப்பு தன்மையோடு என்ன செய்யலாம்? பின்தொடரலாம். இதுக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? ருசிக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? இப்ப எலிஷாவுக்கு தெரியுது, எலியா மிகப்பெரிய தேவ மனிதர், மிகப்பெரிய ஒரு தேவ தீர்க்கதரிசி. நாட்கள் முடிய போகிறது. ஆகிய இவரிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வர வேண்டும், அந்த வல்லமை எனக்கு வர வேண்டும். ஆகையால் இவர் புறப்பட்டு போவதற்கு முன்பு அவரிடத்தில் இருந்து இவைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இவர் எங்கெல்லாம் போகிறார் அங்கேயெல்லாம் நான் போவேன். கில்காலுக்கு போறான், பின்னாடி கில்காலுக்கு போறான், இவனும் போறான். அப்புறம் பாருங்க, பெத்தேலுக்கு போறான், பின்னாடியே பாருங்க பெத்தேலுக்கு இவனும் போறான். எரிகோ மட்டும் போயிட்டு வர்றப்பா நீ இருன்றான். ஆனா எலிசா என்ன சொல்றாரு? நானும் என்ன அர்த்தம்? எங்க போனாலும் பின்னாடியே என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எங்க போனாலும் பின்னாடியே வருவேன், பின்னாடியே வருவேன். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை. பதில் எப்படி? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, உறுதியான அர்ப்பணிப்பு. பாருங்க, ஆண்டவரை தொடருவதற்கு நம்ம முடிவு எப்படி எடுக்கணும்? உறுதியா எடுக்கணும். சில பேர் பாவம் செய்யறதுக்கு எப்படி உறுதியா இருக்காங்க பாருங்க. சில பேர் தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுவதற்கு எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. அவ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்தொடர்வதற்கு எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு. அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது பாருங்க. எலியா பின்னாடியே பாருங்க எலிஷா போறார். இப்ப எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். மேலே இருந்து அக்கினி ரதங்கள் வருகிறது, வரப்போகிறது. அந்த அக்கினி ரதத்திலே ஏறி பரலோகத்துக்கு போக போறார். எலியாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த எலிசா நம்ம என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான்.
உனக்கு என்னப்பா வேணும்? அதான் 9ஆம் வசனம். கடந்து அவன் கேட்கிறான் பாருங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள். என்ன செய்ய வேண்டும் கேள். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வரணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசுவோட பெரிய காரியங்கள் செய்ய விரும்புறீங்க? இயேசுவோட பெரிய காரியம். எலியாக்குள்ள ஆவியின் வரம் 1% இப்ப எலிசா எப்படி கேட்கிறான்? எனக்கு எப்படி வரணும்? ரெட்டிப்பா வரணும். 2%. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை பெற்றுக்கொள்ளதான் உறுதியா பின்தொடரலாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க ஆண்டவரை உறுதியா பின்தொடரணும். உறுதியான அர்ப்பணிப்போடு பின்தொடருனா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய உயர்வுகள் வரும். இருதயத்தை அப்படி பழக்கப்படுத்தணும், மனதை அப்படி பழக்கப்படுத்தணும், சரீரத்தை அப்படி பழக்கப்படுத்தணும், உங்க வாழ்க்கையை அப்படி பழக்கப்படுத்தணும். இப்ப என்ன நடக்குது? மேல அக்கினி ரதம் வந்துருச்சு பாருங்க. எலியா ஏறி உட்காந்துட்டாரு. அவருக்குள்ள இருக்கிற ஆவியின் வரை யாருக்குள்ள வந்துருச்சு? எலிசாக்குள்ள வந்துருச்சு. அப்ப எலியாவை எலிசா தொடர்ந்து பின்தொடர்ந்ததுனால என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? இரட்டிப்பான ஆவியின் வரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிவார்டு. என்ன சொல்லலாம்? ரிவார்டு. ரிவார்டு. ரிவார்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? வெகுமதி. என்னது? வெகுமதி. இந்த எலிசா எலியாவை தொடர்ந்து பின்தொடர்ந்ததினால, விடாமல் பின்தொடர்ந்ததினால என்ன கிடைத்தது? இரட்டிப்பான ஆவியின் வரம். ஒரு ஆமென் சொல்லல. எலியாவே ஊழியத்தை கலக்கினார். அப்ப அவன்கிட்ட இருந்து ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு வந்து பின்னாட்கள்ல எலிசா என்ன பண்றாரு? கலக்குன்னு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நீங்கள் உறுதியான அர்ப்பணிப்போடு இயேசுவை விடாமல் பின்தொடர்ந்தார். விடாமல் பின்தொடரணும். இந்த பக்கம் வந்து பிரச்சனை இருக்கும், இந்த பக்கம் வந்து போராட்டங்கள் இருக்கும், அந்த பக்கம் குழப்பங்கள் இருக்கும், இந்த பக்கம் சில காரியங்கள் இருக்கும், இந்த பக்கம் பாவங்கள் இருக்கும். எதற்கும் வளைந்து கொடுக்காமல் தேவனே நீங்கள் உறுதியாய் பின்பற்றி போனார். அர்ப்பணிப்போடு இயேசுவே பின்பற்றி போனார். இயேசு செய்ததை விட பெரிய காரியங்களை என்ன செய்யலாம்? செய்யலாம். உங்களை தேடி ரிவார்டு வரும், அவார்டு வரும். வேண்டவர் ஆமென் சொல்லுங்க. என்ன வரும்? ஆமா, ரிவார்டு வரும், அவார்டு வரும். ரிவார்டுனா என்னது? வெகுமதி. அவார்டுனா என்னது? விருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வரும். அப்பா, இந்த எலியா பின்னாடிக்கு போனா இல்லையா, அதே போல என்ன செய்யணும்? நீங்க யாருக்கு பின்னாடி போகணும்? வேற எதற்கும் இடம் கொடுக்காம, வேற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காம, யார் சொல்லுகிற மூட நம்பிக்கைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காம, மனதில் பிசாசு வந்து சொல்லுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காம, உலகத்துக்கு இடம் கொடுக்காம, தேவனுக்கு பின்னாடியே, இயேசுக்கு பின்னாடியே போகணாதான். சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னே வாருங்கள், எனக்கு பின்னே வாருங்கள். இயேசு 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். ஆனா இயேசுவுக்கு பின்பாக வந்த சீஷர்கள் அதை விட அதிக நாட்கள் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்கள். அப்படின்னா கவனிங்க, எலிசாவுக்கு என்ன கிடைச்சது? எலியாவுக்குள்ள இருந்த
இரட்டிப்பான ஆவியின் வரம் ரிவார்டு கிடைச்சது, 2 மடங்கு கிடைச்சிச்சு பாருங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா உறுதியான அர்ப்பணிப்பு. என்ன உறுதியான அர்ப்பணிப்பு? ஆண்டவரை உறுதியா தேடணும், அர்ப்பணிப்போட என்ன செய்யணும்? தேட வேண்டும், தேட வேண்டும். அடுத்து பாருங்க, 2வது உறுதியான அர்ப்பணிப்போடு தேடின ஒரு ஸ்திரீ நான் வேத புஸ்தகத்தில் நான் காட்டுறேன் பாருங்களேன். ரூத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுவோம். ரூத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ரூத்து 3:10 எடுத்துக்கொண்டீங்களா? வேகமா. ரூத்து 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. ஒரு அமைச்சலோமா. யாரை பார்த்து சொல்றான்? போவாஸ் யாரை பார்த்து சொல்றான்? ரூத்தை பார்த்து சொல்றான் இல்லையா? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான் பாருங்க. இப்ப ரூத்துடைய வாழ்க்கையில உறுதியான அர்ப்பணிப்பு, ரூத்துடைய வாழ்க்கையில உறுதியான அர்ப்பணிப்பு என்ன? ரூத் என்ன தேசத்தை சார்ந்தவள்? மோவாப் தேசத்தை சார்ந்தவர். அவள் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவர் அல்ல. அவள் ஒரு யூத பெண் அல்ல. அதற்கு மாறா ரூத்துடைய பாருங்க யாரு? அத்தை நகோமி. நகோமி தான் அவள் என்ன பட்டணத்தை சார்ந்தவள்? என்ன பட்டணத்தை சார்ந்தவள்? பெத்தேல் பட்டணத்தை சார்ந்தவள். இந்த பெத்தேல் தான் என்ன பண்றானா கணவரையும் நகோமி தான் என்ன பண்றானா கணவரையும் 2 வாலிப அவளுடைய குமாரர்களையும் அழைத்து கொண்டு எங்க போறா? மோவாப் தேசத்துக்கு போயிடறான். அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாத நிகழ்வுகள்லாம் என்ன பண்ணுது? நடக்குது. நடக்கக்கூடாத நிகழ்வுகள்லாம் நடக்குது பாருங்க. நகோமி கணவனை இழந்துடுறா. 2 வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு வைக்கிறா. அப்புறம் அந்த வாலிபர்களும் வாலிப மகன்களும் என்ன செய்யறாங்க? இழந்து விடுகிறார்கள். பாருங்க, இந்த நகோமி தன்னுடைய 2 வாலிப மகன்களுக்கும் அந்த மோவாப் தேசத்துடைய பெண்கள் 2 பேரை என்ன பண்ண திருமணம் செய்து வைக்கிறார். ஒருத்தருடைய பேர் ஒர்பால், இன்னொருடைய பேர் ரோத்து. 3 பேரும் கணவன் இழந்து போயிருக்கிறார். நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது. பெத்தேலிலே பஞ்சம் நீங்கி அறுவடை காலம் வந்து விட்டது. அறுவடை காலம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? செழிப்பு வந்துடும். உடனே அங்கிருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மோவாப் தேசத்துல இருந்து எல்லாத்தையும் நகோமி பேக் பண்றான். இப்ப மருமக 2 பேரையும் கூப்பிடுறா. ஒருபாலையும் கூப்பிடுறா, ரூத்தையும் கூப்பிடுறா. எனக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு. நான் இன்னொரு திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து உங்களுக்கு கணவனை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆனா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய இனத்தாருக்குள்ள ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஒரு சொல்யூஷனை சொல்றான், மாற்று ஏற்பாடு. நகோமி சொன்னதை யாரு ஏற்றுக்கொண்டா, யாரு ஏற்றுக்கொள்ளல? ஒருபால் ஏற்றுக்கொண்டா, நகோமி ஏற்றுக்கொள்ளல. ஒருபால் எப்படி ஏற்றுக்கொண்டா? உடனே என்ன பண்ணா? ஓடி வந்து நகோமியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து எங்க போயிட்டா? வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போயிட்டா. ஆனா ரூத் அப்படி இல்லை. உம்மை விட்டு போவதை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாம்?
நீ போகும் இடத்துக்கு நானும், நீ தங்கும் இடத்துல நானும், உம்முடைய தேவன். ஆமா, ஒரு நாள் இந்த முடிவு எடுக்கல, ஆனா ரூத் எடுக்கிறான். அப்ப ரூத் இப்ப என்ன முடிவு எடுத்துட்டா, நான் நகோமி பின்னாடியே என்ன பண்ண போறேன், போறேன். என் மாமி நகோமி பின்பாகவே நான் போக போறேன். அவளோடு சேர்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேன். ஆனா பெத்தேல்ல இவளுக்கு பெரிய ஒரு ரிவார்டு இருக்கிறது. பெத்தேல்ல ரூத்துக்கு பெரிய ஒரு ரிவார்டு இருக்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனால் இவள் அர்ப்பணிப்போடு மாமி நகோமிக்கு பின்னாடி போறா. ஒரு பாலை போல ரூத்து என்ன பண்ணிருக்கலாம், நகோமியை விட்டு போய் வேறொரு வாழ்க்கை என்ன செய்திருக்கலாம், தேர்ந்தெடுத்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு பால் போயிட்டா, நம்ம மாமி நகோமி வயது சென்றவளா இருக்கிறா, நம்மளும் இவளை விட்டுட்டு போயிட்டோன்னா மாமியோட நிலைமை என்ன ஆகும்? அங்கே அன்பு, ஒரு ஆணும் சொல்லுங்களேன், என்னது அன்பு, கரிசனை. அதனால நாம் நம்முடைய மாமி நகோமிக்கு எப்படி இருப்போம், உறுதுணையா இருப்போம். அவளோட நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். நகோமி பின்னாடியே போயிட்டா. எங்க போயிட்டா? அவருடைய தேசம் மோவாப் தேசத்தை விட்டுட்டு பெத்தேலுக்கு வந்துட்டா. எல்லாரும் யாரை பார்க்க வர்றாங்க, நகோமியை பார்க்க வர்றாங்க. பார்த்துட்டு ரூத்தை யாருன்னு கேட்கிறாங்க, மருமகா. இப்ப இவ ஜீவன் விளைக்கணும், சாப்பிடணும், சாப்பிடணும், ஆகாரம் வேணும். நகோமி ரூத்துட்ட சொல்றா, நீ அந்நிய வயல்வெளிக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். நம்முடைய இனத்தான். யாரு? போவாஸ். போவாஸ் நம்முடைய இனத்தான், நல்லவன். அவனுடைய வயல்வெளிக்கு போய் அங்கே கருத அறுக்கும் பொழுது கீழே விடுகிற தானியத்தை என்ன செய், பொறுக்கி கொண்டு வா. அதில் நாம் என்ன செய்வோம், சாப்பிட்டு இருப்போம். நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா, ஆமா, இப்ப ரூத் எங்க போறா, போவாசுடைய வயல்வெளிக்கு. போவாஸ் பார்க்கிறான், வேலைக்காரங்கிட்ட கேட்கிறான், யார் இந்த பெண் அப்படின்னு. உங்களுடைய உறவுக்காரி நகோமியுடைய மருமகள் அப்படின்னு. உடனே ரூத் மேல இறக்கப்பட்டு அவர் குறைக்கிக் கொள்வதற்காக கதிர்களை அதிகமாகவே என்ன செய்யுங்கள், சிந்த விடுங்கள். மனுஷன் பாருங்க. இந்நாட்கள்ல இந்த ரூத்த போவாசை எப்படி ஆகி, யார் ஆகிக்கிறான், மனைவி ஆகிக்கிறான். இப்ப போவாஸ் இந்த ரூத்த எதனால தேர்ந்தெடுத்தான் சொல்லுங்க, எதனால தேர்ந்தெடுத்தான், எதனால தேர்ந்தெடுத்தான்? ரூத்து மோவாப் தேசத்துல நகோமியுடைய மருமகளா இருக்கும் பொழுது அவ என்ன குணம் படைத்தவளா இருந்தாலாம், நற்குணம். எல்லாரும் சொல்லுங்க, நற்குணம் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன குணம் வேணும், நற்குணம் வேணும். சத்தமா நற்குணம் சொல்லுங்க. இவன் கேள்விப்பட்டிருக்கான், ரூத்து மோவாப்ல இருக்கும் போது இந்த ரூத்து நற்குணம் படைத்தவன் கேள்விப்பட்டிருக்கான். நீ தரிதருக்கு பின்பாக போகாமல், ஐஸ்வர்யவான்களுக்கு பின்பாக போகாமல், வாலிபர்களுக்கு பின்பாக போகாமல், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். உன் பிந்தின நற்குணம் எப்படியாப்பட்டது, உத்தமமானது. போவாஸ் சொல்ற ரூத்தை பார்த்து, நீ நற்குணம் படைச்ச பெண்ணு நான் கேள்விப்பட்டிருக்கேன், குணசாலியான பெண்ணுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதை நேரம் என்ன செய்யறேன், உங்ககிட்ட பார்க்க. கொஞ்சம் ஒரு ஆளும் சொல்லுங்கள, ரிவார்டு வந்துருச்சு. என்ன காரணம்? உறுதியான அர்ப்பணிப்பு. நகோமி பின்னாடி தான் போவேன். ஒரு பாலை போல நான் வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நகோமி பின்னாடியே போறான். மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் நானும் யார் பின்னாடி போனோம் சொல்லுங்க,
யார் முன்னாடி போனோம்? என்னைக்காவது ஒரு நாளா? என்னைக்காவது ஒரு நாளா? என்னைக்காவது ஒரு நாளா? 24 மணி நேரமும் நம்ம யாரு பின்னாடியே போகணும்? இயேசுவுக்கு பின்னாடி. அப்படி நம்ம எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பார்வைகள் எல்லாமே யாரை குறித்து மாறி வரணும்? இயேசு. எனக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? எப்போது யாரை குறித்து சிந்திப்பது? இயேசுவை குறித்து சிந்திப்பது. புரிஞ்ச ஒரு ஆரம்பிச்சிருக்கா? இதான் என்ன அர்ப்பணிப்பு? உறுதியான அர்ப்பணிப்பு. இங்க எலிஷா எப்போதுமே யாரை சிந்திச்சுட்டே இருந்திருக்கிறான்? எலியாவே. யாரை விட்டக்கூடாது? சொல்லுங்க, யாரை விட்டக்கூடாது? எலியா விட்டக்கூடாது. எப்போதும். ரூத் யாரை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறா? நகோமி. நகோமி பாருங்க, வாலிபன்ல திருமணம் செய்து கொள்வதற்கு வயசான மாமி. இவ வாலிபல், ரூத் வாலிபல். ரூத் எப்போதுமே யாரை நினைக்கிறான்? நகோமியை நினைக்கிறான். நீங்க எப்போதுமே யாரை நினைக்கணும்? சொல்லுங்க, எப்போதும் யாரை நினைக்கணும்? எப்போதும் இயேசுவை நினைக்கணும். எப்போதும் அவருடைய வார்த்தையை நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்ப நினைச்சீங்க வார்த்தைய? எப்ப பைபிளை கையில எடுத்தீங்க? எப்ப ஆண்டவரை நினைச்சீங்க? ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி வரும் பொழுது, உங்களுக்கு ஓவத்திரம் வரும் பொழுது, அது சுயநலம். இது என்னது? சுயநலம். நமக்கு தான் பிரச்சனை வரும்போது யாரை தேடுறது? இயேசுநாதர். அது என்னது? அது என்னது? சுயநலம். புரியுதா? அப்ப உறுதியான அர்ப்பணிப்புனா என்ன? தேவைப்படும் பொழுது ஆண்டவரை தேடுவதல்ல, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுவதல்ல. எப்போது யாருக்காக வாழ்வது? இயேசுவுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுடைய காரியமாய் போவது. நேரத்தை செலவழித்து, நாளை செலவழித்து, வாரங்களை செலவழித்து, மாதங்களை செலவழித்து, வருடங்களை செலவழித்து யாருக்காக போவது? இயேசுவுக்காக. நீங்க இயேசுவுக்காக எங்க போனீங்க? இயேசுவுக்காக எங்க போனீங்க? இயேசுவுக்காக போய் என்ன செஞ்சீங்க? அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன அர்ப்பணிப்பு? உறுதியான அர்ப்பணிப்பு. சொல்ல முடியுதா? சொல்லணும். அதற்கு பிரயாசப்படணும். அதற்கு முயற்சி எடுக்கணும். அதற்கு முதல் தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தில் கட்டப்படணும். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இந்த ரூத்துடைய உறுதியான அர்ப்பணிப்புனால ரூத்துக்கு கிடைச்ச அவார்டு என்ன? போவாஸ் பெத்தேல் தேசத்துல அவன் வசதி படைத்தவன், பெரியவன், சன்மார்க்கன். யாருக்கு மனைவி ஆயிட்டா? இந்த போவாஸுக்கு மனைவி ஆயிட்டா. எங்கேயோ ரூத்துக்கு ரிவார்டும் கிடைக்குது, அப்புறம் அவார்டும் கிடைக்குது. எத்தனை பேருக்கு ரிவார்டு அவார்டு வேணும்? ரிவார்டுனா என்னது? வெகுமதி. அவார்டுனா என்னது? விருது. எத்தனை பேர் இயேசுக்கு வெகுமதி எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் இயேசு கையால விருது வாங்க விரும்புறீங்க? மேலோட்ட கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, என்னைக்காவது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தரை தேடணும். எப்போதும் கர்த்தரை குறித்து என்ன செய்யணும்? யோசிக்கணும். எப்போதும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடணும். யாருடைய காரியத்தில்? இது மேலான அனுபவம். அப்பதான் ரிவார்டு அவார்டு வரும், வெகுமதியும் விருது வரும். அப்பதான் வாழ்க்கையில உயர்வு வரும், மேன்மை வரும், பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்துருடைய உள்புகுதல் இராது. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா நினைச்சிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா நினைச்சிடாதீங்க. இங்கே நான் பிரயாசப்பட வேண்டியது அதிகமா இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் அது கடினமாய் தெரியும். ஆனால் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் போக போக அது சுலபமா என்ன பண்ணிடும்? மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு ரிவார்டு அவார்டு வேணும்? மேலோட்டமா இருந்தா கிடைக்குமா? ஏனோ தானோ இருந்தா கிடைக்குமா?
என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை தேடுறா கிடைக்குமா? உறுதியாய் பற்றி கொள்ளணும். எலிஷா எப்படி எலியாவை உறுதியாய் பற்றி கொண்டானோ, ரூத் எப்படி நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாலோ, ரெண்டு பேரை சொல்லிட்டேன். கடைசி ஒரு நபரை நான் காட்ட போறேன். முதல் நான் சொன்ன ரெண்டு பேர் பாருங்க, பழைய ஏற்பாடுல இருந்து. இப்ப புதிய ஏற்பாடுல இருந்து நான் சொல்றேன். ஆமா, இயேசு கிறிஸ்து உடன் இருந்த 12 சீசர்களில் ஒருவன் யாரு? யோவான். யோவானும் இயேசுவை பாருங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. ராமஜலோகமா இப்ப சீஷரிடத்துல இயேசு சில காரியங்களை விவரிக்கிறார், பேசுகிறார். இந்த மாதிரி என்ன பிடிச்சிருவாங்க, பிடிச்சு கொண்டு போய் எங்க அறைவாங்க? சிலுவையில அறைவாங்க. பேதர் என்ன சொன்னா? உமக்காக நான் என்ன கொடுப்பேன் சொல்லுங்க. யாராவது உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன ஆளை என்ன செய்யாதீங்க. ஹலோ, இந்த பயல்கள்லாம் பொம்பளை வீடு இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உனக்காக நான் என்ன கொடுப்பேன்? ஆணையை பூனையாக்குவேன், பூனையை ஆணையாக்குவேன். ஆமா, வானத்தை வில்லை போல என்ன செய்வேன்? வளைப்பேன், உயிரை கொடுப்பேன். கவனிங்க, உயிரை கொடுப்பேன்னு சொல்ற ஆளுத முதல்ல என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப பசங்க எல்லாம் இந்த பிள்ளைகளை பாருங்க கவர் பண்றதுக்கு எப்படிதான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உனக்காக என்ன கொடுப்பேன்? ஆமா, உயிரையே கொடுப்பேன். ஆள் மோசமா இருந்தால் என்ன சொன்ன? நீ யாரை போல இருக்கிறாய்? கிளியோபட்ராவை போல என்ன செய்கிறாய்? இருக்கிறாய். பரலோக தேவதையை போல என்ன செய்கிறாய்? இருக்கிறாய். உனக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னா பின்னாடி என்ன தோண்ட போறா? குடி தோண்ட போறான்னு அர்த்தம். பேதுருவா ஆண்டவர் சொல்றா பாருங்க, என்ன சிலுவையில அறைவாங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. இவன் என்ன சொல்ற? உமக்காக என்ன கொடுப்பேன்? உமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னோதான் முதல்ல என்ன பண்ணா? ஹலோ, முதல்ல ஓடிக்கா பாருங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூட இருந்தது யார் தெரியுமா? யோவான். சொல்லுங்க, கடைசி வரைக்கும் யாரு இருந்தா? யோவான் இருந்தா. யோவான் ஸ்நானகன் அல்ல. யாரு? யோவான். கடைசி வரைக்கும் கூடவே இருந்தா பாருங்க. பைபிளை நல்லா படிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரியாளிடத்தில் சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன்னுடைய மகன். அப்படி யார கை நின்றாரு? யோவான். நாட்களிலே யோவான் ஒரு வாலிபன். உயிரே கொடுப்பேன்னு சொல்றேன் சொன்னவன் உயிருக்கு பயந்து என்ன பண்ணிட்டான்? ஓடிய. எல்லாரும் ஓடிட்டாங்க. புரியுதா? கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிச்ச உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சிதறி ஓடினார்கள். எப்படி ஓடினார்கள்? சிதறி. கூடவே இருந்தவங்க பார்த்து சிதறி ஓடினார். ஆனா யோவான் கூடவே இருக்கிறான். சரி, மற்ற சீசர்கள் எல்லாம் போயிட்டாங்க, உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடிட்டாங்க. யோவான் மட்டும் கூடவே இருக்கிறான். அதனால என்ன நடந்தது? வெளிப்படுத்தினல் விசேஷ புஸ்தகத்தை எழுதுகிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? இல்லையா? கரெக்டா? சரியா தப்பா சொல்லுங்க, சரியா தப்பா? பேதுருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, மத்தேயுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, வேற யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா யாருக்கு கிடைச்சது? யோவானுக்கு கிடைச்சது. ஏன்? அப்படி வெளிப்படுத்த விசேஷ புஸ்தகத்தில் என்ன எழுதிருக்கு? நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே எதுல தான் இருக்குது? வெளிப்படுத்த விசேஷ புஸ்தகத்தில் தான் இருக்கு. அதாவது யோவானுக்கு ஒரு வித்தியாசமான மரண தண்டனை என்ன செய்யணும்?
கொடுக்கணும்னு சொல்லி இவனை கொண்டு போய் எங்க விட்டாங்களாம்? பத்மு தீவு. என்ன தீவு? பத்மு தீவு. அந்த ஆளே கிடையாது. இப்ப நம்மால ஃபர்ஸ்ட் மனிதன் எங்க போயிருக்கான்? பத்மு தீவுக்கு யோவானை கொண்டு போட்டாங்க. ஏன்? இவன் தனியாவே இருந்து என்ன பண்ணணும்? இவனே பேசி பேசி யாராகணும்? பைத்தியமாகி சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் தனித்து விடுவது புரிஞ்சவராம சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் எப்போதும் தனித்து விடுவதே இல்லை. யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். எனக்கு விளங்குவாங்க, ஆண்டவர் உங்களை எப்போதும் தனித்து விடவே மாட்டார். எப்போதும் உங்க கூடவே என்ன பண்ணுவாரு? எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், எந்த நேரத்திலும் நீங்க ரொம்ப நம்புறவங்க கூட போயிடலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? போகவே மாட்டார். இப்ப இவனை கொண்டு போய் பத்மூத்தியில போட்டவங்களுக்கு தெரியாது யோவான் கூட யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறான்னு தெரியாது. நான் சொன்னேன், இவன் ஒருவராக போகவில்லை. எப்படி போனார்கள்? இருவராக போன. ஒரு ஆனந்த சொல்லுவாமா? எப்படி போனார்கள்? இவன் ஒருவராக போகவில்லை. எப்படி போனார்கள்? இருவராக போனார்கள். யோவான் கூட சேர்ந்து யாரு போறா? இயேசுவும் போறாரு. அந்த பத்மூத்தியில வச்சுதான் பாருங்க அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. 7 பொன் குத்து விளக்குகள் நடுவிலே பொற்கச்சை தரித்தவராய் ஒரு ஆனந்த சொல்லுங்களேன். எத்தனை வீட்டுல தரிசனம் பார்க்க விரும்புறீங்க? அதுக்கு என்ன வேணும்? உறுதியான அர்ப்பணிப்பு. புரியுதா? உறுதியான அர்ப்பணிப்பு. நல்லா விளங்கிக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. என்ன அர்ப்பணிப்பு? உறுதியான அர்ப்பணிப்பு. எலிஷாக்குள்ளே உறுதியான அர்ப்பணிப்பு இருந்ததுனால எலியாவுக்குள்ளே இருந்த இரட்டிப்பான வரம் வந்தது. ரூத்துக்குள்ளே உறுதியான அர்ப்பணிப்பு இருந்ததுனால அவள் போவாசுக்கு மனைவியாக என்ன செய்தார்? அவள் நியமிக்கப்பட்டார். நான் யோசிச்சு பார்த்தேன், ரூத்து போவாஸ் மனைவியான இந்த செய்தி எப்படி யாருக்கு போயிருக்கோம்? யாருக்கு போயிருக்கோம்? சொல்லுங்க, யாருக்கு போயிருக்கோம்? மோவாப் தேசத்துல இருக்கிற ஒரு பாலுக்கு போயிருக்குமா? போயிருக்காதா? போயிருக்கோம். இத கேள்விப்பட்ட ஒரு பால், ஐயோ என்ன பண்ணிட்ட? சொல்லுங்க, என்ன பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்டனே. போச்சே போச்சே. புரியுதா? மூன்றாவது, யோவான் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டதுனால, அவன் உறுதியாய் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததுனால பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ரகசியங்களை என்ன செய்கிறான்? வெளிப்படும் விசேஷ புஸ்தகத்தில் தேவன் வெளிப்படுத்த 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 அதில் என்ன செய்திருக்கிறான்? எழுதியிருக்கிறான். இந்த வானங்கள் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது, இந்த பூமிக்கு எப்படி முடிவு வரப்போகிறது, நியாய தீர்ப்பு எப்படி வரப்போகிறது, பின்னும் புதிய வானம் எப்படி வரப்போகிறது, இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து கூட இந்த வேற எந்த சீசர்களுக்கு கிடைக்கல. ஆனா யாருக்கு மட்டும் கிடைச்சது? யோவானுக்கு மட்டும். ரிவார்டும் அவார்டும் ஒரு அமைஞ்சலோமா. அதனால நீங்களும் நானும் எப்படி அர்ப்பணிப்பா இருக்கணும்? எப்படி அர்ப்பணிப்பா இருக்கணும்? எலிஷாவை போல எப்படி இருக்கணும்? உறுதியான அர்ப்பணிப்பு. ரூத்தை போல எப்படி இருக்கணும்? உறுதியான அர்ப்பணிப்பு. யோவானை போல எப்படி இருக்கணும்? உறுதியான அர்ப்பணிப்பு. ஆமா, தீர்மானம் எடுக்கணும். கையை உயர்த்துங்க. என்ன அர்ப்பணிப்பு? உறுதியான அர்ப்பணிப்பு. ரொம்ப ரொம்ப தேவை. உறுதியான அர்ப்பணிப்புக்குள்ள வந்து அதை செயல்படுத்தணும். உறுதியான அர்ப்பணிப்பை பாருங்க, முடிவு எடுத்துட்டு அதை விட்டுறக்கூடாது, செயல்படுத்தணும். எலிஷா செயல்படுத்தி காட்டினான், ரூத்து செயல்படுத்தி காட்டினான், யோவான் செயல்படுத்தி காட்டினான்.
அதனாலதான் உங்க வாழ்க்கையில ரிவார்டு அவார்டு உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? வெகுமதியும் உண்டானது, விருதும் உண்டானது. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சுயநலமா என்ன செய்யக்கூடாது? கடைசி வரைக்கும் வாழ்ந்துடக்கூடாது. யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக. இயேசுவுக்காக நீங்கள் வாழ அர்ப்பணித்து விட்டால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நீங்க இயேசுவுக்கு வாழ நீங்க உங்களை அர்ப்பணிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தானா என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் ஏறி எங்க தெரியுமா உட்காந்துக்கிறோம்? எல்லாம் தலையில கை வைங்க. எங்க உட்காந்துக்கிறோம் சொல்லுங்க? எங்க உட்காந்துக்கிறோம்? தலை மேல ஏறி உட்காந்துக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.